அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஹாபுல் ஜன்னா தோட்டமுடையோர்களை பற்றி புனித குர்ஆனில் கலம் என்னும் அத்தியாயத்தில் ஒரு தோட்டக்காரை பற்றி விமர்சிக்கப்பட்டுள்ளது. அவர் ஏமனில் லவ்ரான் என்ற பகுதியை சேர்ந்தவர். அல்லாஹ் தஆலா இவருக்கு ஏராளமான சொத்துக்களை வழங்கியிருந்தான். அவரின் தோட்டத்தில் விளையும் பொருட்களில் தமது குடும்பத்திற்கு ஓராண்டுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதமுள்ளதை ஏழை எளியோருக்கு தானமாக கொடுத்திடுவார். அப்படிப்பட்ட அரிய குணம் படைத்த அவர் இறந்ததும் அவர் பிள்ளைகள், எங்கள் தந்தையை போன்று முட்டாள்தனமாக நாங்கள் செல்வத்தை ஏழைகளுக்கு தரமாட்டோம், தேவைப்படுபவர் கேட்க முடியாதவாறு யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக பழங்களை பறித்து விற்றுவிடுவோம் என தீர்மானித்தனர். ஏழைகளை வஞ்சித்ததால் இறைவன் பொறுப்பானான். அவர்களின் தோட்டத்தை வெப்பக்காற்றால் எரித்து சாம்பலாக்கினான். மறுநாள் காலையில் தமது தோட்டத்தின் நிலை கண்டு வருத்தமடைந்தனர். மேலும் தங்களின் தவறான தீர்மானத்தால் வெட்கப்பட்டனர். நிச்சயமாக ஏழைகளின் உரிமைகளில் மோசம் செய்பவர்களை அல்லாஹ் தஆலா இவ்வாறே தண்டிக்கிறான் என குர்ஆனிலே முன்னொரு காலத்தில் நடந்த சம்பவங்களை அல்லாஹ் விளக்குகிறான். 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். ஒரு ஊக்கியா தங்கத்தில் பரக்கத். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்ததாவது, எனது கடனை நிறைவேற்றுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கம் கொடுத்து உதவினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இது எனது கடனை அடைக்க போதாதே என்றேன். அந்த தங்கத்தை வாங்கி முத்தமிட்டு, இதை கொண்டு செல்லுங்கள், உங்கள் கடன் தீர அல்லாஹ் உதவுவான் என்றார்கள். அதை வாங்கி சென்ற நான் எடை போட்டு 40 ஊக்கியா வரை தங்கமாக கொடுத்து எனது கடனை தீர்த்தேன் என கூறினார்கள். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. பர்தா அணிவது ஃபர்லாகும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், பெண்களே, உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள். முந்தைய அறியாமை காலத்தை போன்று பர்தா அதாவது திரையின்றி திரியாதீர்கள் என சூரா அஹ்ஸாபில் அல்லாஹ் கூறுகிறான். இந்த ஆயத்துடைய கருத்துரையாவது, மிக அவசிய தேவைக்காக வெளியே போகும் பெண்கள் உடலையும் முகத்தையும் மூடி மறைத்து பர்தாவுடன் செல்வது கட்டாய கடமையாகும், ஃபர்லாகும். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. நரக வேதனையிலிருந்து தப்பிக்க ஓதும் துஆ. நரக வேதனையை தவிர்க்க இந்த துஆவை வளமையாக ஓதவும் நல்லோர்கள் இதையே ஓதினார்கள். ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம இன்ன அதாபஹா கான கராமன் இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமா. இதனுடைய பொருளாவது, எங்கள் இறைவனே, எங்களை விட்டும் நரகத்தின் வேதனையை திருப்புவாயாக. நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமானதாகும். நிச்சயமாக அது வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் மிக கெட்ட இடமாகும் என்ற துவாவாகும். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. கண் பார்வை போனாலும் பொறுமை கொள்க. அல்லாஹ் தஆலா கூறியதாக நபிசாசம் அவர்கள் கூறியதாவது, எனது யாதொரு அடியானுக்கு மிக விருப்பமான 2 பொருட்களில் சோதனையை நான் ஏற்படுத்தும் போது அதற்கு அவர் பொறுமையை மேற்கொண்டால் அந்த பொறுமைக்கு பகரமாக சொர்க்கத்தை அளிப்பேன். விருப்பமான அந்த 2 பொருட்கள் கண்களாகும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. இஸ்லாமை விட்டு நீங்குவோருக்கு நரகமே. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் நிராகரிப்பை அதிகரித்து கொண்டாரோ அவர்களை அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இல்லை, மேலும் அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறானாகவும் இல்லை. 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகையே குறிக்கோளாக கொள்பவர். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவன் நம்மை தியானிப்பதிலிருந்து பின்வாங்கி கொண்டானோ, இவ்வுலக வாழ்வை அன்றி வேறெதையும் நாடவில்லையோ, அவனை நபியே நீர் புறக்கணித்து விடும், அதுதான் அவர்கள் அறிவின் எல்லையாகும் என அல்லாஹ் துனியாவை பற்றி கூறுகிறான். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. குறைந்த வேதனை பெரும் நரகவாசி. அடிபாதத்தின் நடுப்பகுதியில் 2 நெருப்புகளை பெற்றவரே நரக தண்டனையில் மிக குறைந்ததாகும். இதனால் அவர் மூளை செம்பு பாத்திரம் தண்ணீர் கொதிப்பது போல் கொதிக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம்.
ஜம்ஜம் தண்ணீரின் பயன்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஜம்ஜம் தண்ணீரை பற்றி கூறியதாவது, இந்த ஜம்ஜம் முழுமையான ஓர் உணவாகும், மேலும் இது நோய் நிவாரணியாம் என்று கூறினார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. செல்வத்திலிருந்து செலவு செய்யுங்கள், புதைத்து வைக்காதீர்கள். அவ்வாறு இல்லையெனில் அல்லாஹ் தஆலா உங்களின் இரணத்தை, அதாவது உணவை தடுத்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வத்தை சேர்ப்பதை விட்டும் எச்சரிக்கை செய்தார்கள். வல்லல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தர் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். خير سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இன்ஷால்லா இன்னைக்கு ஜோடு முசிறியில் 115 பள்ளிகளுடைய ஒரு இணைப்பான ஜோடு, ஒரு மினி இஸ்திமாவை போல். காலைல 7 மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் 2 மணிக்கு முடியுது. இன்ஷால்லா ஜமாத்தார்கள் கலந்து கொள்ளுங்கள். டோக்கன் பெறாதவர்கள் இன்ஷால்லா முஜிப் ஆகிட்டு இன்ஷால்லா வாங்கிக்கோங்க இன்ஷால்லா.